الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையினால் சஃபுத்து தஃபாசீர் என்ற கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை, அதன் வசனங்களை விளக்கமாக தெளிவாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த வரிசையிலே நாம் 150 ஆயத்துகளை கடந்து 151வது ஆயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். 151 157 வரைக்கும் உள்ள ஆயத்துகள் தான் இப்பொழுது அது சம்பந்தமான விளக்கங்கள், அர்த்தங்கள், அகராதி பொருட்கள் எல்லாம் அதை பற்றி பேசப்படும். இந்த வரிசையிலே இப்பொழுது நாம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாடம், நாம் பார்க்கக்கூடிய பாடம் இருக்கிறது, இது அகராதி சம்பந்தமாக பார்க்க போகிறோம். இந்த பாடத்தினுடைய எண்ணிக்கை அடிப்படையில் இது 207வது பாடமாக இருக்கிறது. 207வது பாடமாக இருக்கிறது. இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் அகராதி. அதாவது அகராதி என்பது கிதாபுடைய ஆசிரியர் வரிசையாக கொண்டு வரக்கூடிய அந்த தர்த்தீப், அல்லுகத் என்பதாக ஒரு தலைப்பு கொண்டு வருவார்கள். அதைத்தான் நாம் அகராதி என்பதாக கொண்டு வந்திருக்கின்றோம். அதிலே இந்த 7 ஆயத்துகளுக்குள் உள்ள ஆயத்துகளுடைய முக்கியமான வார்த்தைகளுடைய அர்த்தங்களை அங்கு கொண்டு வந்திருப்பார்கள். அந்த அர்த்தங்களைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அந்த அர்த்தங்களிலே சில விஷயங்கள் வரும். அதாவது அந்த அர்த்தங்கள்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம், அதனுடைய அகராதி அர்த்தம் என்ன என்பதாக கொண்டு வருவார்கள். இந்த இடத்திலே அதை எவ்வாறு புழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அங்கு தெளிவாக எடுத்துச் சொல்வார்கள். அந்த அடிப்படையில் நாம் இங்கு சில வார்த்தைகளை மட்டும் கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் இது அல்லாது மற்ற வார்த்தைகளும் அந்த அகராதியுடைய பொருளிலே வரும். இன்ஷா அல்லாஹ் அதை அந்த இடத்திலே பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் இங்கு கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தை தலைப்பின் அடிப்படையிலே அல் ஹிக்மத்து என்ற வார்த்தை வருகிறது. யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத என்பதாக வருகிறது. வல் முசீபத்து, அதாவது முசீபத்துன் என்பதாக குர்ஆனில் வருகிறது. அல்லதீன இதா அஸாபத்துஹும் முசீபா என்பதாக வருகிறது. வஸ் ஸலவாத்து உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா என்பதாக வருகிறது. அப்போ இந்த 3 வார்த்தைகள் அல்லாமல் மற்ற வார்த்தைகளும் வருகிறது. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய பொருளை, அதனுடைய அர்த்தத்தை நாம் இப்பொழுது கிதாபின் மூலமாக காண்போம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் லுகத்து, இதற்கு முன்பாக முனாசபத், தொடர்பு சம்பந்தமாக பார்த்தோம். அல் முனாசபத் என்பதை பற்றி சென்ற ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம். இப்பொழுது அந்த வரிசையிலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கக்கூடியது அகராதி, அதாவது அகராதி பொருட்கள் என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம். முதலாவது அல் கிதாபு. கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா வ யுஸக்கீக்கும் வ யுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மத் என்பது வருது. அல் கிதாப என்பதற்கு இந்த இடத்துல அல் குர்ஆனுல் அலீம், அல் குர்ஆனுல் அலீம். பொதுவா கிதாப் என்று வரும்போது அல் குர்ஆனுல் அலீம் என்பதாக இந்த இடத்துல சொல்லப்படுது. இதுபோல குர்ஆன்ல சில இடங்களில் கிதாப் என்பது பொதுவாகவே குர்ஆனுக்காக சொல்லப்படும். சில இடங்களில் இடத்துக்கு தகுந்தாற் போல் மாறுபடும். ஆனால் கிதாப் என்பது அதிகமான இடங்களில், அதாவது உதாரணமாக இது கிறிஸ்தவர்களை பற்றி சொன்னால் அவங்கள்ட்ட இன்ஜீல் என்ற அடிப்படையில், யூதர்களை சொல்ல போனால் அங்கே தௌராத்துங்கிற அடிப்படையில் இருக்கும். அப்போ கிதாபுங்கிறது குர்ஆனில் நிறைய இடங்களில் வருது கிதாபுங்கிற மானால. இந்த இடத்துல கிதாபுங்கிறது அல் குர்ஆனுல் அலீம், அல் குர்ஆனுல் அலீம். இது போன்ற உதாரணமாக அல்லாஹ் குல் ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப மின்ஹு ஆயாத்தும் முஹ்கமாத்துன்
ஹுன்ன உம்முல் கிதாப் என்பதாக வந்திருக்கிறது. அந்த இடத்துல குர்ஆன் கரீம் தான் என்னது முராத். ஏன்னா அங்கே சொல்லப்பட்ட ஆயத்துடைய அந்த அர்த்தத்தில் குர்ஆனை தான் முராத் நாடப்படுது. சரி, ரெண்டாவது அல் ஹிக்மத்து யுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மத. அவல் ஹிக்மத்து என்றால் அசுன்னத்து நபவியத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை குறிக்கிறது. சுன்னத்து நபவியத்துனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துகள், வழிமுறைகள், நடைமுறைகள் எல்லாமே எடுத்துக்கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வந்த அனைத்து நலவான விஷயங்கள், அனைத்து விஷயங்களும் எடுத்துக்கொள்ளும். அதாவது எல்லா விஷயமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அப்போ அறிவிக்கப்படக்கூடிய எல்லாமே வஹியாக தான் இருக்கும். அப்போ நபியினுடைய அனைத்து சுன்னத்துகளும் அல் ஹிக்மத் என்பதாக சொல்லுவாங்க. ஹிக்மத் நுணுக்கங்கள் என்பதாக. சரி, ஃபத்குரூனி ذكر يذكر أصل الذكر التنبه. التنبه بالقلب للمذكور. அஸ்லு திக்ர், திக்ருடைய அசல் என்ன அப்படின்னா அத்தனப்பு அப்படின்னா ஒரு வெளிப்பூட்டுவது, ஒரு எச்சரிக்கை ஊட்டுவது. பில் கல்ப் உள்ளத்திற்கு, உள்ளத்தை கொண்டு ஒரு என்ன செய்கிறது, ஒரு உணர்வு ஊட்டுவது, ஒரு வெளிப்பூட்டுவது. லில் மதுக்கூரி மேற்கூறப்பட்டதற்கு. அத்தனப்புஹு பில் கல்பி லில் மதுக்கூரி. பில் மதுக்கூர்னா நினைவு கூறப்பட்டதை, அதாவது உள்ளத்துடைய ஒரு விஷயத்திற்கு ஒரு கவனத்தை கொடுத்தல். தனப்புனா ஒரு கவனம் ஊட்டுதல். பில் கல்வி உள்ளத்தை கொண்டு லில் மதுக்கூரி சொன்ன விஷயத்துக்கு, அதாவது மேற்கூறப்பட்ட விஷயத்திற்கு, அதாவது திக்ர் செய்யப்பட்டவருக்கு உள்ளத்தை கொண்டு என்ன செய்யறது, அந்த விஷயத்திற்கு, அந்த சொல்லப்பட்ட விஷயத்துக்கு ஒரு கவனத்தை ஏற்படுத்துதல். சரி, ஓ சும்மிய திக்ரு பில் லிசானி திக்ரன். நான் திக்ரு என்பது பெயர் சொல்லப்படும் லிசான் நாவை கொண்டு, நாவை கொண்டு திக்ர் செய்வதற்கு திக்ர் என்பதாக சொல்லப்படும். திக்ரன் ஏனென்றால் அன்னஹு ஏனென்றால் அது அலாமத்துன் அல திக்ரில் கல்பி. அப்போ உள்ளத்துடைய திக்ருக்கு, திக்ரின் மீது அடையாளமாக இருப்பது தான் நாவினுடைய திக்ராக இருக்கிறது. அப்போ நாவை கொண்டு திக்ர் செய்வதற்கு திக்ர் என்று சொல்லப்படும். ஏனென்றால் அது உள்ளத்துடைய திக்ருக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. சரி, வல நபுலு வன்னக்கும், வல நபுலு வன்னக்கும் பிஷையி மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வால் என்பதாக வருது அல்லவா. அஸ்லுல் பலா, பலாவுடைய அசல் என்ன, அல் மெஹ்னத்து சிரமப்படுதல், கஷ்டப்படுதல். சும்ம கது யக்கூனு பிறகு அது சில நேரம் ஆகியிருக்கும் பில் ஹைர் நலவை கொண்டும் ஆகியிருக்கும், ஓ பி ஷர்ரி தீமை, அதாவது ஷர்ரை கொண்டும் இருக்கும். அப்போ நலவை கொண்டு இருக்கும் சில நேரங்களில், சில நேரங்களில் ஷர்ரை கொண்டு இருக்கும். அப்போ ரெண்டு விதமாகவும் இருக்கும். நம்ம நபுலூக்கும் பி ஷர்ரி வல் ஹைரி ஃபித்னா, குர்ஆன் அல்லாஹ் சொல்கிற மாதிரி நபுலூக்கும் நாம் உங்களை சோதிப்போம், பி ஷர்ரி தீமையை கொண்டும், வல் ஹைரி நலவை கொண்டும் சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத் வ நபுலூக்கும் பி ஷர்ரி வல் ஹைரி ஃபித்னா வ இலைனா துர்ஜஊன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்துல நபுலூக்கும் பி ஷர்ரி வல் ஹைரி ஃபித்னா, அதாவது உங்களை என்னது சில நேரங்கள் நாம் என்ன செய்வோம், சோதனைகளை கொண்டு சோதிப்போம், மசாயிபுகளை கொண்டு சில நேரம் சோதிப்போம், சில நேரம் நியாமத்துகளை கொண்டு சோதிப்போம். ரெண்டு விதமாக உங்களை நாம் என்ன செய்வோம், டெஸ்ட் பண்ணுவோம். எதுக்கு, உங்களை யார் நன்றி செலுத்துகிறார்கள், யார் மாறு செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக, யார் பொறுமையாக இருக்கிறார்கள், யார் நிராசையாகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக. அலி பின் அபி தலஹா அனிபின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபுலூக்கும் என்பது அதாவது நபு தலீக்கும், நம்ம உங்களை சோதிப்போம் ஷர்ரை கொண்டும் ஹைரை கொண்டும். அதாவது கடுமையான நேரத்திலையும் சோதிப்போம், இலகுவான நேரத்திலையும், ஆரோக்கியத்திலையும் சோதிப்போம், நோய் நேரத்திலையும் சோதிப்போம். அது மாதிரி கடுமையை கொண்டும் சோதிப்போம், சுகத்தை கொண்டும் சோதிப்போம், ஆரோக்கியத்தை கொடுத்து சோதிப்போம், அதே நேரத்தில் நோயை கொடுத்து சோதிப்போம், பணக்காரத்தன்மையும் கொடுப்போம், வறுமையும் கொடுப்போம், ஹலாலையும் கொடுப்போம், ஹராமையும் கொடுப்போம், வழிபாடையும் கொடுப்போம், மாறு செய்கிறதையும் அதே மாதிரி நேர்வழி வழிகேடு எல்லாத்தையும் கூட என்ன செய்வோம், சோதிப்போம் என்பதாக அல்லாஹு தஆலா அதில் சொல்கிறான். அதை தான் அந்த இது நபுலுக்கும் பிஷர்ரி வல் ஹைரி ஃபித்னா. அப்போ இந்த இடத்துல நபுலுக்கும் அதாவது நபுலு வன்னக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்காக கொண்டுறாங்க. சரி, முசீபத்துன், அல் முசீபத்துனா என்ன, குல்லுமா யுதி அல் முஃமின, மூமீனுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒன்றும் முசீபத் தான்.
யூதினா நோவினை தரக்கூடிய ஒவ்வொன்றும், மூமினுக்கு நோவினை தரக்கூடிய ஒவ்வொன்றும் முசீபத் தான். சரி. யுசீபுஹு ஃபி நஃப்ஸிஹி அவ் மாலிஹி அவ் வலதிஹி, அது சில நேரம் அவனுக்கு ஏற்படும். ஃபி நஃப்ஸிஹி, அவனுடைய உடலில் உயிரில் ஏற்படும், உயிர் சேதம் ஏற்படலாம். அவ் மாலிஹி, அல்லது அவனுடைய பொருள் சேதம் ஏற்படலாம். அவ் வலதிஹி, அல்லது அவனுடைய குழந்தை சேதம் ஏற்படலாம். அப்போ அந்த முசீபத் என்பது மூமினுக்கு நோவினை கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் சொல்லப்படும். அது இந்த மூன்றில் எதினாலும் ஏற்படலாம். சலவாத்துன் உலாய்க்க அலைஹிம் சலவாத்து மிர் ரப்பிஹிம் வரஹ்மா உலாய்க்க ஹுமுல் முஹ்ததூன். அல் அஸ்லு ஃபி ஸலாத்தி, சலாத் என்பது என்ன அப்படின்னா அத்துஆ. சலாத்துனா துஆ, வேண்டுதல். வஹிய மினல்லாஹி, இப்போ அல்லாவின் புறத்திலிருந்து சலவாத்து அப்படின்னா என்ன? அல்லாவின் புறத்திலிருந்து சலவாத்து மிர் ரப்பிஹிம் வரஹ்மா. அப்போ அல்லாவின் புறத்திலிருந்து சலவாத்துன்னு என்ன? அல்லாஹு தாலா உங்களுக்கு ரஹ்மத் செய்வான் அர்த்தம். பிமானர் ரஹ்மதி, அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டுவான், இரக்கம் காட்டுவான், அருள் செய்வான், கிருபை செய்வான், இதெல்லாம் ஒரு ரஹ்மத். ஓ மினல் மலாய்கத்தி, மலக்குமார்களிலிருந்து பிமானல் இஸ்திக்ஃபார், உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்வாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி விஷயத்தில் இன்னல்லாஹு வ மலாய்கத்து யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ் ரஹ்மத்தை இறக்குறான், கிருபை இறக்குறான்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் மலக்கள் இடத்துல நபிமார்களுக்காக நபிசல்லாத்துக்காக அவங்க துவா செய்கிறாங்க, ரஹ்மத்தை கொண்டு வந்து இறக்குறாங்க. அப்போ அடியாருடைய விஷயத்தில் அடியார் என்ன செய்வாங்க? நபிக்காக வேண்டி செலவாத்து ஓதுறது, நபிக்காக வேண்டி வீசால் செய்கிறது, இதெல்லாம் என்னது? அடியார்கள் பொறுத்திருந்து ஏற்படக்கூடியது. நம்ம செலவாத்துன் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ்வின் பொறுத்திருந்து ரஹ்மத் என்ற அர்த்தம் வரும். மலக்கள் பொறுத்திருந்து இஸ்திக்ஃபார், அவங்க இஸ்திக்ஃபார் செய்வாங்க என்ற பொருளில் வரக்கூடியதாக இருக்குது. சரி, இப்போ தொடர்ந்து தஃப்சீரை பார்ப்போம். கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன். தஃப்சீர் கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும். கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும். அப்போ அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல கமாங்கிற வார்த்தை கொண்டே ஆரம்பிக்கிறான். கமா அர்சல்னா ஃபீக்கும். கமாங்கிறது தஷ்பீ, காஃப் வந்து தஷ்பீஹா இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ளதன் பக்கம் திரும்புறதுக்கு தேவையா இருக்கு. நம்ம முன்னாடி உள்ள கமான்னு வரும்போது முன்னாடி ஏதாவது இருக்கணும்ல, முன்னாடி உள்ளதன் பக்கம் திருப்புவதன் பக்கம் தேவையாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த இடத்துல கமா அர்சல்னா ஃபீக்கும், உங்களுக்கு நாம் அனுப்பியதை போன்று, ரசூலை மின்கும், உங்களில் இருந்தே. அப்போ அல் கலாமு முத்தஅல்லகுன் அல் கலாமு முத்தஅல்லிகும் பிமா சபக ஃபி கௌலிஹி வலியுத்திம்ம நிஅமதி. ஏற்கனவே சொன்ன கமாங்கிறது முன்னாடி உள்ளதோட தொடர்புடையதாகத்தான் இருக்கும். தஷ்பீ திரும்புறதுக்கு ஒரு இடம் வேணும் அல்லவா? அப்போ அல் கலாமு, இந்த பேச்சானது முத்தஅல்லிகுன், தொடர்புடையதாக இருக்கிறது. பிமா சபக, எது ஒன்று முந்தி விட்டதோ அதோடன் தொடர்புடையதாக இருக்கிறது, தொடர்புடையதாக இருக்கிறது. சரி, ஃபி கௌலிஹி, அல்லாஹ்வுடைய சொல்ல, வலி உத்திம்ம நிஅமதி அலைக்கும் லஅல்லக்கும் தஹ்ததூன். முன்னாடி உள்ள ஆயத்தில் வந்து சொல்லவா, ஃபலா வலா தக்ஷௌஹும் ஃபக்ஷௌனி, ஃபலா தக்ஷௌஹும் வக்ஷௌனி ஒலி உத்திம்ம நிஅமதி அலைக்கும் லஅல்லக்கும் தஹ்ததூன். ஒலி உத்திம்ம நிஅமதி அலைக்கும், உங்கள் மீது நான் நியாமத்தை பரிபூர்ணம் செய்வேன், பூர்த்தி செய்வேன். வல் மானா, அந்த இடத்துல மானா என்ன? கமா அத்மம்து அலைக்கும் நிஅமதி. அப்போ கமா அர்சல்னாங்கிறதுக்கு கமா அத்மம்து அலைக்கும் நிஅமதி, நான் உங்கள் மீது என்னுடைய நியாமத்தை பரிபூர்ணம் செய்தது போன்று, உங்களுக்கு என்னுடைய நியாமத்தை என்ன செஞ்சு நான் பரிபூர்ணம் செய்தது போன்று அர்சல் துஃபீக்கும் ரசூலம் எனக்கும், உங்களிலிருந்து ஒரு ரசூலை நான் உங்களுக்கு அனுப்பி வைத்தேன், உங்களிலிருந்தே ரசூலை உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன்? அனுப்பி வைத்தேன் என்பதாக சொல்லப்படுது. உங்களுக்கு நான் வந்து என்ன செஞ்சேன்? உங்களுக்கு நான் பரிபூர்ணம் செய்ததை போன்றே, நியாமத்தை பரிபூர்ணம் செய்தது போன்றே உங்களிலிருந்து ஒரு ரசூலை நான் அனுப்பி வைத்தேன். அப்போ இந்த இடத்துல அல்லாஹு தஆலா மோமின்கள் மீது அவன் என்ன ஒரு நியாமத்தை செஞ்சிருக்கான் அப்படிங்கிறத சொல்லி காண்பிக்கிறான். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக அனுப்புவதன் மூலமும் அவர்கள் பல விஷயங்கள் ஆயத்தை ஓதி காமிப்பாங்க, அதே மாதிரி பரிசுத்தப்படுத்துவாங்க, நல்ல அஹ்லாக்க சொல்லுவாங்க, ஜாஹிலியத்துடைய அந்த பழக்க வழக்கங்களை ஒன்றுமில்லாமல் வேரோட அறுத்தெறிவாங்க. அதே மாதிரி இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருவாங்க, குரானை ஓதி கற்றுத் தருவாங்க, குரானின் ஹிக்மத்தை, நபியுடைய சுன்னத்தை என்ன செய்வாங்க? கற்றுத் தருவாங்க. அதே மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சோ அதெல்லாம் சொல்லி தருவாங்க. ஏன்னா ஜாஹிலியத்தில் மடையர்களாக இருந்தாங்க, என்ன, அதாவது பேச தெரியாது,
அப்ப என்ன ஆயிடுச்சு? இப்போ அது எல்லாமே இப்படி ரிசாலத்துடைய பரக்கத்தை கொண்டு மாறி போச்சு. ரிசாலத்துடைய பரக்கத்தை கொண்டு எல்லாம் மாறிடுச்சு. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? எந்த அளவுக்கு மாறிட்டாங்க? ரொம்ப மடையர்களாக இருந்தவர்கள், பேசக்கூடிய தெரியாம இருந்தவங்க, ரிசாலத்துடைய பரக்கத்தின் மூலமாக என்ன ஆயிடுச்சு? அவங்களுடைய நில வலியுடைய நிலைக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி கல்வியில வந்து உமுக் ஆயிடுச்சு. உங்களுடைய தன்மை எப்படி ஆயிடுச்சு? ஆமக்குஹும் இல்மா, கல்வியில ஆழம். வபர்ருஹும் குலூபா, உள்ளங்கள் பரிசுத்தம். அகல்லுஹும் தக்கல்லுஃபா, குறைவான பாசாங்கு கிடையாது, பாசாங்கு என்பதே கிடையாது. அஸ்தகஹும் லஹ்ஜா, உண்மை பேசுறது. அதுதான் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும்போது, லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் என்பதாக சொல்றான். அலம் தர இலல்லதீன பத்தலு. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா நம்ம இப்னு அப்பாஸ் தான் சொல்லும்போது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய நியாமத் நமக்கு. அதனால தான் என்ன செய்யறான் அல்லாஹு தாலா, இந்த நியாமத்துக்கு நீங்க நன்றி செலுத்துங்க, ஷுக்குர் செய்யுங்க என்பதாக சொல்றான். இது உயர்ந்த நபி வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட உயர்ந்த ஒரு நியாமத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. அப்போ கமா அத்மம்து அலைக்கும் நியாமதி கதாலிக அர்சல்து ஃபீக்கும் ரசூலம் மின்கும். அப்போ என்னுடைய நியாமத்தை உங்கள் மீது பரிபூர்ணம் செய்தது போன்று அவ்வாறே என்ன செஞ்சோம்? நாம உங்களுக்கு ரசூலை, உங்களிலிருந்தே ஒரு தூதுவரை அனுப்பி வைத்தோம். எத்லு அலைக்கும் ஆயாத்தினா, அவர்கள் உங்கள் மீது நம்முடைய அத்தாட்சிகளை ஓதி காண்பிப்பார். அதாவது யக்ரவு அலைக்குமுல் குர்ஆன, உங்கள் மீது குர்ஆனை ஓதி காண்பிப்பார். குர்ஆனை என்ன செய்வார்? ஓதி காண்பிப்பார். ஒ யுஸக்கீக்கும், யுஸக்கீக்கும்னா ஜக்கா யுஸக்கி, உங்களை பரிசுத்தப்படுத்துவார்னு அர்த்தம். குர்ஆனை ஓதி கொடுப்பாங்க. குர்ஆன்ங்கிறது பொதுவா நியாமத்துகளிலே உயர்ந்த நியாமத், முஅஜிஸா, பெரிய, அதாவது காலம் கடைசி வரைக்கும் பாக்கியா இருக்கக்கூடிய ஒரு முஅஜிஸாவாக இருக்கு. அப்போ வந்து உங்களை வந்து யுஸக்கீக்கும், சுத்தப்படுத்துவார், பரிசுத்தப்படுத்துவாரை, அதாவது யுத்தஹீருக்கும், உங்களை பரிசுத்தப்படுத்துவார், மின ஷிர்கி, ஷிர்கிலிருந்து, வ கபீஹில் ஃபிஆலி, செயல்களிலே அருவருக்கத்தக்க அருவருக்கத்தக்க செயல்களை விட்டும், செயல்களில் அருவருக்கத்தக்கதை விட்டும், இணை வைப்பை விட்டும் அவர் உங்களை என்ன செய்வார்? பரிசுத்தப்படுத்துவார். வயுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மத, வயுஅல்லிமுக்குமுல் கிதாப, உங்களுக்கு கற்றுத் தருவார், அல் கிதாப குர்ஆனை, குர்ஆனுடைய சட்டங்களை உங்களுக்கு கற்றுத் தருவார். உள்ள ஹிக்மத, ஹிக்மத் என்பதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தினும் இது ஃபிக்ஹ், தீனுடைய விளக்கங்களை கற்றுத் தருவார். அதாவது யுஅல்லிமுக்கும், உங்களுக்கு கற்றுத் தருவார், மின் உமூரி துன்யா வத்தீனி, உங்களுக்கு கற்றுத் தருவார், மின் உமூரி துன்யா, துன்யாவுடைய விஷயங்களிலிருந்தும், வத்தீன், தீனுடைய விஷயங்களிலிருந்தும், அஷையல் கசீர், அதிகமான வஸ்துக்களை, ஒன்று ரெண்டு அல்ல, எல்லா விஷயங்களும் என்ன செய்வார்? அவரு கற்றுத் தருவார். அஷையல் கசீர்னா எல்லா விஷயங்களையும் அவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். ஒன்று விடாமல் என்ன செய்வாங்க? உங்களுக்கு கற்றுத் தருவாங்க. துன்யாவுடைய மறுமையுடைய எல்லா விஷயங்களும் கற்றுத் தருவாங்க. அதே மாதிரி இல்லை யுஅல்லிமுக்கும், அதாவது யுஅல்லிமுக்கும், உங்களுக்கு கற்றுத் தருவார். யுஅல்லிமுக்கும் அஹ்காமல் கிதாபில் மஜீத், அதாவது கிதாபுல் மஜீத், குர்ஆனுடைய சட்டங்களை உங்களுக்கு கற்றுத் தருவார். வ சுன்னத்தன் நபவியத்தல் முத்தஹரத்த, பரிசுத்தமான, முத்தஹிரத்தன் முத்தஹரத்த, பரிசுத்தமாக்கப்பட்ட நபியினுடைய வழிமுறைகளை, சுன்னத்துகளை, அதே போல திருக்குர்ஆனுடைய சட்டங்களை உங்களுக்கு அவர் கற்றுத் தருவார். யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய அவர்கள் உங்களுக்கு என்ன செய்வாங்க? நபி உங்களுக்கு வேதங்களை கற்றுத் தருவார், ஹிக்மத்துகளை கற்றுத் தருவார்னா என்ன? அதாவது குர்ஆனுடைய சட்டங்கள் அனைத்தையும் உங்களுக்கு கற்றுத் தருவார்கள். இன்னும் பரிசுத்தமான நபியினுடைய வழிமுறைகளை கற்றுத் தருவார்கள். யுஅல்லிமுக்கும் மாலம் தகுனு தஅலமூன், யுஅல்லிமுக்கும், இன்னும் என்ன செய்வார்? உங்களுக்கு கற்றுத் தருவார், மாலம் தகுனு தஅலமூன், எதையெல்லாம் நீங்கள் அறியாமல் இருந்தீர்களோ, மாலம் தக்குனு தாலமுன்னா நீங்கள் அறியாமல் இருந்த அனைத்தையுமே அவர் கற்றுத் தருவார். அதாவது யுஅல்லிமுக்கும், உங்களுக்கு கற்றுத் தருவார், மின் உமூரி துன்யா, துன்யாவுடைய விஷயங்கள், வத்தீனி, தீனுடைய விஷயங்கள், அஷையல் கசீர, அப்போ துன்யாவுடைய விஷயங்களிலிருந்தும், தீனுடைய விஷயங்களிலிருந்தும், மார்க்க விஷயத்திலிருந்தும், உலக விஷயத்திலிருந்தும், அஷையல் கசீர, அதிகமான விஷயங்களை சொல்லித் தருவார். அல்லது எப்படிப்பட்ட விஷயங்கள்? லம் தகூனு தஅலமூனஹு, அதை இதற்கு முன்னால் நீங்கள் அறிந்திருக்கவே மாட்டீர்களே, அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லித் தருவார். அதாவது
எந்த அளவுக்கு கொஞ்சம்னா அதில் ஒரு சொல்ல போனோம்னு சொன்னால் பொதுவாக என்ன விஷயம் யோசிக்கலாம். முதல்ல கடந்த உம்மத்துடைய உம்மமுல் மாதியா கடந்த சமூகங்களுடைய அந்த விஷயங்களை அந்த செய்திகளை உங்களுக்கு சொல்லித் தருவார். இதெல்லாம் நீங்கள் எங்கேயுமே தெரிஞ்சுக்கிற முடியாது. அது மாதிரி குர்ஆனுல் கடந்த நூற்றாண்டுகளுடைய அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லித் தருவார். அடுத்து நபிமார்களுடைய கிசஸுகள் சம்பவங்கள் அனைத்தையும் சொல்லித் தருவாங்க. அதே மாதிரி வரக்கூடிய செய்திகள் வரக்கூடிய விஷயங்களிலிருந்து செய்திகளை சொல்வார். இனி என்னென்ன வரப்போகுது, கியாமத்துடைய அடையாளமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், வரக்கூடிய விஷயங்கள்னு சொல்லுவார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே வாய்ப்பு கிடையாது. அப்போ இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ என்னதெல்லாம் சொல்லித்தராங்க, கடந்த உம்மத்துடைய நிலைகள், அதே மாதிரி கடந்த நூற்றாண்டுடைய நிலைகள், நம்ம நபிமார்களுடைய சம்பவங்கள், அதே போல கடந்த காலத்தினுடைய கடந்த காலத்தினுடைய செய்திகள், கடந்த கால விஷயங்களுடைய செய்திகள், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க மாட்டீங்களோ, அதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பேசுறதுக்கு முன்னாடி உங்களால் எதுவுமே தெரியாது. இந்த எல்லா விஷயங்களும் யார் கற்றுத் தருவா? ரசூல் என்ன செய்வார்? கற்றுத் தருவார். அதுக்கு தான் என்னது, அது எவ்வளோ பெரிய நியாமத் என்பதை தெரிந்து கொள்ளணும். அந்த நியாமத் வந்ததுக்கு இன்னொன்று சொல்லப்போனால் அது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த துவா, ரப்பனா வபாஸ் ஃபீஹிம் ரசூல மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கீஹிம் அப்படின்னு அவங்க சொன்னதுனால அந்த அடிப்படையிலையும் என்ன செய்றாங்க, கமாங்கிறதுக்கு அங்கவும் சிலர் கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல என்னது, அப்போ இந்த இடத்துல அல்லாஹு தாலா அவ்வளோ விஷயங்களை அவங்களுக்கு கற்றுத்தரான். யார் மூலம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அனுப்புவதும். அப்போ பெரிய உபகாரம். லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன்னு சொன்னது இது உங்கள் மீது செய்த பெரிய உபகாரமாக இருக்குது. அப்போ இதைத்தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான், நாம் உங்களுக்கு என்ன செஞ்சோம், ரசூலை அனுப்பணும். அனுப்பி உங்கள்கிட்ட என்ன செஞ்சோம், அதை அனுப்புனதே முதல்ல என்னுடைய நியாமத்தை பூர்த்தி செய்தது தான். இப்படி பல நியாமத்தில் உங்களுக்கு வழிகாட்டணும். கிபிலாவுடைய விஷயங்கள், பல விஷயங்களை உங்களுக்கு நம்ம வழிகாட்டின மாதிரி ரசூலை உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். எவ்வளோ பெரிய உயர்ந்த ரசூல் அனுப்பியிருக்கோம். அது மட்டும் இல்லை, அவங்க உங்களுக்கு குர்ஆன் ஓதி காமிப்பாங்க, உங்களை தூய்மைப்படுத்துவாங்க, உங்களுக்கு ஹிக்மத் குர்ஆனுடைய சட்டங்கள், அதே போல் நபித்துவத்தினுடைய விஷயங்கள், தூய்மையான நபியினுடைய சுன்னத்துகள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கவே முடியாத, இனியும் உங்களால் நீங்களாக தெரிஞ்சுக்கிற வழியே கிடையாது. நீங்கள் முன்னாடியும் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க, இனியும் தெரிய போவது கிடையாது. அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நபி கற்றுத் தருவாங்க. அதுதான் என்னது, கடந்த சமுதாயத்தின் நிலைகள், பல நூற்றாண்டுகளுடைய விஷயங்கள், அதே மாதிரி இனி வரக்கூடிய விஷயங்கள், நம்ம நபிமார்களுடைய சம்பவங்கள் அனைத்தையும் உங்களுக்கு எடுத்து 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 தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க. யுஅல்லிமுக்கும் மாலம் தக்கூனு தஅலமூன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அதுக்கு பின்னாடி தான் என்ன செய்யலாம், இதெல்லாம் சொல்லிட்டு தான் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, நான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடியதெல்லாம் பெரிய பெரிய நியாமத்துகளாக இருக்குது. முதல்ல என்ன நினச்சி பாருங்க. அதே மாதிரி என்ன செய்யுங்க, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. நீங்கள் அந்த மற்ற கூட்டத்தார்கள் மாறு செய்தது போன்று நீங்கள் மாறு செய்து விடாதீர்கள் என்ற விஷயத்தை அல்லாஹு தாலா அடுத்து தொடர்ந்து சொல்கிறான். ஆக இதில் நம்ம பார்த்த விஷயங்கள் அகராதி சம்பந்தமாக, அதில் வந்த வார்த்தைகளுடைய அகராதி பொருட்களை தெளிவாக பார்த்தோம். அதை தொடர்ந்து ஒரு ஆயத்தினுடைய தஃப்சீரையும் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து இன்னும் சில ஆயத்துடைய விளக்கங்களும் இலக்கியங்களும் வசனங்களின் பயன்களும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தஆலா நாம் எதை இதுவரை கற்றோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அதிலிருந்து ஹிக்மத்தையும் மனதிற்கு பல விளக்கங்களையும் தந்து அவனுக்கு பொருத்தமான அமல் செய்யக்கூடிய நல் பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.